வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு பெஸ்ட்டான டாப் 5 110cc மோட்டார் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நினைக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் அப்படி நாட்ட மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக சும்மா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த பஜாஜோடைய CT110Xன்றது இருக்குது. அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சிங்களா, உங்களுக்கு டிசைன் ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு டோனில் தான் இருக்கும். பட் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ரக்கடான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கலாம் இந்த ஒரு வெஹிக்கிளை. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் ஸ்பேஸ்லையும் சரி, ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு டேங்க்லையும் சரி, சைட் ஹூக் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய டே டு டே அந்த ஒரு ரூரல் யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு டோனில் இந்த ஒரு வெஹிக்கிளை உங்களுக்கு வச்சுருப்பாங்க. அதான் ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. இதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 115.45cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பிரெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா 8.48 bhpயும் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 70 km வரைக்கும் மைலேஜ் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மைலேஜில் ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. பவர் அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அவனுடைய டோட்டல் வெயிட் 127 kg. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம் 810 mm. ஆனால் கொஞ்சம் ஷார்ட் ரைடர்ஸுக்கு மேபி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அதனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 85,000 தான் உங்களுக்கு வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய லிவோ. அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் எனக்கு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் டோனோட, அது இல்லாமல் அந்த ஒரு இன்ஜின் ப்ராக்டிகலிட்டியோடு இருக்கணும். அது கூட எனக்கு கொஞ்சம் டிசைனில் ஸ்லைட்லியாக தான் அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதோடைய அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது அந்த ஒரு ஷார்ப் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு நேக்கட் டோனில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளுடைய ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸ்ன்றதை வச்சிருக்காங்கன்றப்ப டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரீலி இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கு அடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பிரெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.64 bhpயும் 9.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் நீங்கள் இன்னும் இந்த ஒரு டீசெண்டான ரெடியூஷன் மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ இதை விடையும் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஹோண்டாவுடைய பில்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்றதுனால அந்த ஒரு இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டின்றது இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கார்டர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 112 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்போ உங்களுக்கு சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 97,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1 lakh வரைக்கும் வருது. ப்ரைஸிங் மட்டும் ஸ்லைட்லி அதிகம். பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ரியலி நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நம்ம ஹோண்டா லிவோ. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும். அது இல்லாமல் அந்த ஒரு வெஹிக்கிள் வந்து எனக்கு ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்போர்ட்டி டோனில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸ்ன்றது கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச் அந்த ஒரு கம்யூட்டரில் இன்க்ளூட் பண்ணால் எதை மாதிரி இருக்குமோ அதை மாதிரியான ஒரு ரோட் அப்பியரன்ஸ் தான். ஒன்றும் பெருசாக சொல்லும்படியெல்லாம் ஸ்போர்ட்டினஸ் இருக்காது. பட் அதுக்குன்னு வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு மொக்கையாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஒரு அப்பியரன்ஸு இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்கும். ஐ மீன்ஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பிரெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர்
பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.08 பிஹெச்பியும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிஜமாக இதை விடையும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜெலாம் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட்டான ஒரு இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 112 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 79,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 81,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப ப்ரைஸிங்லையும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு அஃபோர்டபுளாகவுமே இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ், அது கூட ஒரு சில விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் ஒரு லீனியரான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்ன்றது இருக்கும். ஒரு டீசென்ட்டான ரேஞ்சு, ப்ராப்ளம் கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேயான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 115.45 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மாலிப்ரேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.48 பிஹெச்பியும் அதுக்கடுத்து 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன்ன்றது கிடைக்குது. இது வரைக்கும் பார்த்த எல்லா வெஹிக்கிளையும் சரி, இது மேலே நம்ம பார்க்க போகிற 110 சிசிலையும் சரி உங்களுக்கு ஜஸ்ட் 4 ஸ்பீட் தான் கிடைக்கும். பட் ஆனால் ஒன் அண்ட் ஒன்லி 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னா அது நிச்சயம் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110 சொல்லலாம். எந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் 8.48 பிஹெச்பியும் அதுக்கடுத்து 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் ஹைவேஸில் ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நார்மல் யூசேஜுக்கு தான் இந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். மைலேஜ் வந்து உங்களுக்கு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே டோட்டல் வெயிட் 119 kg, சீட் ஹைட்டு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 87,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110 ஆமாங்க. ஏன்னா இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டுன்னு வந்து ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸு அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு வெஹிக்கிளில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை நம்ம மெயின்லி ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுறது. எல்லாமே சஸ்பென்ஷன் குவாலிட்டி அதுக்கடுத்து மற்ற அந்த இதர விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 109.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மாலிப்ரேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 8.08 பிஹெச்பியும் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 62 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விடையும் கூட ஸ்லைட்லி நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷனாக வருது. பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் தான் ஸ்டாண்டர்ட் எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 113 kg, சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. பட் இருக்கிறதே நல்ல ஒரு லோயஸ்ட்டான ஒரு சீட் ஹைட் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஷார்ட் பர்சன் எனக்கு கொஞ்சம் நல்ல லோ சீட் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த டிவிஎஸோட ரேடியான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 84,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 98,000 வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் என்னை பொறுத்தளவுக்கு இதுவுமே ஒரு பெஸ்ட்டான மாடல் தான். ஸோ ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.